ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட குரோம் ஓபன் பண்ணிக்கிட்டு ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. இந்த பேஜ் வந்தோடனே இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய கிரியேட் ஃப்ரீ அக்கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரீடைரக்ட் ஆகும் டைரக்டா கிரியேட் பண்ண பேஜுக்கு. ஓகே, இப்போ இங்க வந்து உங்களோட மெயில் அக்கவுண்ட் கேக்குது. நம்மளோட மெயில் அக்கவுண்ட் கொடுக்கலாம். நான் என்னோட மெயில் அக்கவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்க ஆல்ரெடி ஒருவேளை ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க, அதே சேம் மெயில் ஐடியை கொடுக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ புதுசா ஏதாவது வேற ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த மெயில் ஐடியில இருந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்க்கு ஏதாவது ஒரு நேம் வைக்க சொல்றாங்க. நான் என்னோட நேமே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். அங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்க்கு ஒரு கோடு சென்ட் ஆகும். அந்த கோடை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா எனக்கு மெயில் வந்துருச்சு. ஸோ அந்த மெயில் அக்கௌண்ட்டோட கோடு தான் இது. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட அக்கௌண்ட்ல போயிட்டு வெரிஃபிகேஷன் கோட்ல போயிட்டு ப்ளேஸ் பண்ணிடுறேன். இங்க நான் வெரிஃபைன் கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஸோ நான் எனக்கு தேவையான பாஸ்வேர்டை நான் இதில் செட் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி தான் செட் பண்ணி ஆகணும். அதாவது ஒரு கேபிட்டல் கேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மாலர் கேஸ் உண்டான லெட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த ஸ்பெஷல் அதோட இது ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திஸ் பாஸ்வேர்ட் ஓகே. இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப இதுவாக இருக்கு. வேற ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்றாங்க. நம்ம வேற ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அந்த பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் என்ன பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்சனல். நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் ஒர்க்குமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் படிக்கிறதுக்காக மட்டும் தான். ஸோ அதனால நான் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ன்றத மாதிரி நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது வந்து 12 மந்த்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். ஸோ எந்த நேமுக்கு கீழே உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட நேமே நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே நான் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஃபோன் நம்பர் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம கொடுத்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்றதுக்காக நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட கார்டு இன்ஃபர்மேஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த கார்டு இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். லைக் நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமே, இதனால நமக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வருமா, நம்ம யூஸ் பண்ணாமலே பில் பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம். ஏன்னா இது ரொம்பவே செக்யூர்டான வெப்சைட். ஸோ இதில் நீங்கள் உங்களோட கார்டு இன்ஃபர்மேஷன் தாராளமாக கொடுக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணலன்னா அவங்க அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நான் என்னோட கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் இதில் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்க கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு மூவ் ஆகும். ஸோ பேன் கார்டு நம்பர் வேணுமா, உங்ககிட்ட இருக்குதா, இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ நான் யூஸ்வலாக பேன் கார்டு நம்பர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். சம்திங், ஏன்னா அது ஒரு யூனிக்கான நம்பர். மேபி நம்ம இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கூட அந்த பேன் கார்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் பேன் கார்டு நம்பர் கொடுக்கல. ஸோ நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட ஐடி இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓடிபி, அதாவது நீங்க எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, உங்க பேங்க்கோட அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்க நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்ம கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஸோ சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்ட்லயோ இல்லை டெபிட் கார்ட்லயோ இருந்து ஒரு சம் அமௌண்ட், ஒன் ருபீஸ் ஆர் 2 ருபீஸ் சம்திங் அவங்க எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அந்த கார்டு ஒரிஜினலாக ஆக்டிவான கார்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக அதை எடுத்துட்டு நமக்கு திரும்ப ரிட்டர்ன் போட்டுருவாங்க. ஸோ நமக்கு அந்த ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும், சூஸ் அ நேம் தட் யூ வாண்ட் டு ஐடென்டி வெரிஃபிகேஷன். ஓகே நிசாம், பிரைமரி பர்பஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை படிக்க இது வந்திருக்கோம்னு கேட்டோம்னா, நம்ம வந்து பர்சனல் யூஸ் நம்ம கொடுத்துடலாம். வேற எங்கே ஸ்டடீஸ் மாதிரி இதில் பர்சனல் யூஸ். ஓனர்ஷிப், இண்டிவிஜுவல், நம்ம வந்து நம்ம ஓனாக தான் நம்ம தனியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்க சொல்றாங்களா, இல்லை லைக் வேற எந்த வேணாலும் கொடுக்கலாம் போல இருக்கு. ஏதாவது ஒரு யூனிக்கான நம்பர் கொடுக்க சொல்றாங்க போல. ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, அவங்க பை டிஃபால்ட்டாக பேன் நம்பர் இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக கொடுத்தாகணுன்ற மாதிரி அவங்க லாக் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீவியஸாக இதெல்லாம் கிடையாது.
இப்போ மேபி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனிவே. ஸோ நான் என்னோட இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி நம்பர் இங்கே கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். மொத்தம் இந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு அக்கௌண்ட் கிடச்சிடும். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து பேசிக் சப்போர்ட்டில் போகிறீங்களா, இல்லை டெவலப்பர் சப்போர்ட்டில் போகிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் சப்போர்ட் போகிறீங்களான்ற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஜஸ்ட் படிக்கணுன்ற ஆப்ஷன்றதுக்காக நம்ம வந்து பேசிக் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இதுலேயே நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட் சைன் அப் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து சைன் அப் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் கிடச்சதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கோ டு ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் கொடுங்க. அது கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன் இன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் செட்டப் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சைன்இன் கொடுத்துடலாம். ஸோ சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துடும். இந்த ஆப்ஷனில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ரூட் யூசர் சூஸ் பண்ணிக்கோங்க. ரூட் யூசர் சூஸ் பண்ணிட்டு உங்களோட மெயில் அக்கௌண்ட் இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம என்ன பாஸ்வேர்டு ஆல்ரெடி கொடுத்துருந்தோமோ அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிட்டு நம்ம சைன் இன் பண்ணிடலாம். ஸோ சைன் இன் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ஏடபிள்யூஸோட இன்டர்ஃபேஸ் அந்த வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ஏடபிள்யூஸோட இன்டர்ஃபேஸ். இதுல இருந்தால் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம படிக்க போகிறோம் அப்கமிங் கிளாஸஸ்ல. ஸோ இங்கே வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அந்த எல்லா சர்வீசஸையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் என்ன, இந்த சர்வீசஸ்லாம் என்ன, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம டே பை டே ஒரு ஒரு சாப்டர்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.